ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபன வானலைகளிலே நாம் இப்பொழுது சிறப்பு விருந்தினராக நம் கலைஞர் கனடாவிலேயே வாழ்கின்ற எஸ்கே தீசன் அவர்களை இணைத்து வைத்திருக்கின்றோம். கலகலப்பு தீசன் என்று பரவலாக கனேடிய மண்ணிலே அறியப்பட்டவர். அது மட்டுமன்றி எமது தாயக மண்ணிலும் தன்னுடைய கலைப்பரப்பை சிறப்பித்திருக்கின்றார். அவருடைய பன்முகமான ஆற்றலை பரவலாக நம்முடைய ஆஸ்திரேலிய மண்ணிலே இருக்கின்ற மக்களும் அறிந்து கொள்ளும் நோக்கிலே நாம் அவரை இப்பொழுது இணைப்பிலே வைத்திருக்கின்றோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். பொதுவாக இந்த இனிவில் மக்கள் எங்கே சென்றாலும் தீசன் அவர்களை தெரியுமா என்று ஒரு விசாரணை வைப்பார்கள். நான் சொல்லுவேன், நான் ஆஸ்திரேலியா, அவர் கனடா, எனக்கு அவரை தெரியும், அவருக்கு என்னை தெரியாது என்று சொல்வேன். அப்படியாதான் உங்களை பற்றி அறிமுகம் எனக்கு இருக்கின்றது. உங்களை பற்றி நிறைய விடயங்களை அவ்வப்போது சிலாகித்து பேசுவார் கனடிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தினுடைய அதிபர் இளையபாரதி அவர்கள். கனடாவிலே நீங்கள் சங்கமம் இளையபாரதி இந்த கனடிய ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம், ஆனா அதுக்கு முதல் இருந்தது சங்கமம். அதன் மூலம் தான் நான் கனடாவில் ஒரு கலைஞனாக அவர் என்னை கொண்டு வந்து மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார். அதை மறக்க முடியாது. அதாவது இனிவில் மக்களை மற்ற பகுதியில் இருப்பவர்கள் கிழங்கு என்ற ஒரு சொற்பதத்தை பாவிப்பார்கள். ஆனால் நீங்கள் அதற்கு மிகவும் நெருக்கமாக இனிவில் பகுதியினுடைய கிழக்கு பகுதியிலே பிறந்த அந்த நாட்டிலே கிட்டத்தட்ட 88ஆம் ஆண்டு வரை அங்கே இருந்தவர் நினைக்கிறேன். அப்படியா? 74ஆம் ஆண்டு எனக்கு அமெரிக்காவுக்கு ஒரு இளைஞர் மாற்று திட்டத்தில் அமெரிக்கா சென்றிருந்தேன். 6 மாத திட்டம். அதுக்கு பிறகு நான் 77ஆம் ஆண்டு தரைமார்க்கமாக 14 நாள் பிரயாணத்தில் ஈரானுக்கு போனேன். அப்படியே அது பிறகு இட்டலியில வேலை இருந்தேன். இட்டலியில இருந்து அங்க திருமணமாகி எனக்கு தாரணை குழந்தை பிறந்த பிறகு அங்க இருந்து நான் இங்க ஜெர்மனிக்கு சென்றிருந்தேன். திரும்பவும் இட்டலிக்கு வந்து கனடாக்கு 89ஆம் ஆண்டு. அப்ப அந்த காலப்பகுதி 89 பகுதியில நீங்க நிரந்தரமாகவே கனடியா பதிவுடைமை பெற்று இருந்து விட்டீர்கள். அது இல்லை கோரிக்கை நிரந்தர பதிவுடன் அமெரிக்காவுக்கு சென்றிருந்த அந்த பின்னணிக்கு முன்னால் ஜோதி விவசாய கழகம், அது அப்படி அதனுடைய இளம் விவசாய கழகம் விவசாய திணைக்களத்தால் அமைக்கப்பட்டது. அப்ப கோழி வளர்ப்பு திட்டங்கள், அந்த திட்டங்களை எல்லாம் அறிமுகப்படுத்துறது. இணுவிலில் உள்ளது யோதி விவசாய கழகம். அதுல என்ன ரோட்ல போய் கொண்டது என்ன கனாசவாதி என்ன இவர்கள் என்ன அழைச்சி பின்னேறும் கூட்டத்துக்கு வாண்டேன் போனேன். அங்க தவிராகி பல திட்டங்கள் செய்து சிரமதானம், ரோட்டு கூட்டுறது, சுடலை திருத்துறது, வீட்டுல வந்து பேச்சு வாங்குறது, இதெல்லாம் இதுக்குள்ள அமையும். நான் சுடலை எங்க திருத்தி கொண்டு வந்து அப்பாட்ட வந்து சொல்லிவிடும், இந்த மகன் 12க்கு சுடலை திருத்துறா, நம்ம என்ன பேய் பிடிக்க போகுதுன்னு சொல்லிவிடும். இது ஒரு தன்னார்வ முயற்சியாக இருந்ததா அல்லது அரசமயப்படுத்தப்பட்ட செயற்பாடாகவும் இருந்ததா? இல்ல, நான் ஸ்டான்லி சொல்லுவோம் 5ஆம் வகுப்புல எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைத்து நான் ஸ்டான்லி காலேஜில் படிச்சிருந்தேன். அங்க இருந்து கொண்டு வரும்பொழுது பள்ளிக்கூடம் வித்தியாசம், நடைமுறை வித்தியாசம், பழக்க வழக்கம் வித்தியாசம். அதனை நான் இங்க வந்து கொஞ்சம் ப்ரெஷர் ஆக்கி வசதிகளை திருத்தி அதுல டியூஷன் கொடுக்குற வகுப்புகள் எல்லாம் வச்சு அதன் மூலம் தபால் பெட்டி, பஸ் ஸ்டாண்ட், அது ஒன்று தெரியாதா? இதுகளுக்கு எல்லாம் விஷயங்கள் ஊருக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை வரும். நான் அமளிப்படுத்துறதாக்க உண்டு. அப்படி பல விதமான நல்ல முயற்சிகள் செய்வது கஷ்டம். இதனுடைய மனதோடு ஊறியதாகவும் எனக்கு 5ஆம் வகுப்பு ஸ்காலர்ஷிப், அமெரிக்கா ஸ்காலர்ஷிப் கிடைத்ததுக்காண்டி நான் இப்பவும் கனடாவில் இருந்து இந்த அரிச்சுவடி ஆனவனா ஒரு சரஸ்வதி பூஜைக்கும் 13 வருடங்களுக்கு மேலாக 20,000 ஒவ்வொரு வருஷம் 20,000க்கு மேற்பட்ட பிரதிகளை டொரண்டோ ஒன்றியர்களாக கொடுத்தபடியே பலருக்கும் என்னுடைய டெலிபோன் நம்பர் அதில் இருக்கும். என்னுடைய விளம்பரத்தோடு சேர்ந்தது. விளம்பரமும் நமது முயற்சியும் நல்ல சேவையும். இது மில்க்வைட் படிக்கிறது. அவர் விளம்பரங்கள் செய்வார். ஆனாம் மில்க்வைட் நீல சோப், நல்லதையே செய்யுங்கள், மில்க்வைட் நீல சோப். அவருடைய விளம்பரம் இருக்கும். விளம்பரம் செய்வதில் ஒரு அர்த்தம் இருக்கும். நிச்சயமா பலரிலிருந்து பழகியதுதான் தெரியும் தானே உங்களுக்கு. மற்றது அது மட்டுமில்லை, இனிவில்ல குடியேற்ற திட்டங்களுக்கு மாங்கன்று கொடுத்தார்கள். தந்தையார் சீவரட்னம், என்ன மாங்கண்டி சீவரத்தனம், என்ன மாங்கண்டி தீசனம் தான் கூப்பிடுவார்கள். கிட்டத்தட்ட 200,000 மாம்பழங்களை வீட்டை இறக்கி அழகா பண்ணி அந்த சீட்ஸ் எடுத்து பல்வேறு இடங்களில் அதை நட்டு ஒட்டு கருத்து குடும்பம், நம்பல, வீசம்பாட்டான், விளாட், வேறு இனங்கள் ஒவ்வொரு குடியேற்ற திட்டத்திலிருந்து டிஐஓ, டிஸ்ட்ரிக்ட் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர்களாலே ஓர்டர் வரும். டெண்டர்ல எடுப்பார்கள். எடுத்தால் 50,000 60,000 கருத்த குழம்பு, இந்த மாங்கண்டு வேலை, ஒட்டு வேலையெல்லாம் பட இருந்தேன். அப்ப அப்பா அந்த நண்பர்கள் சொன்னார்கள், வச்சிருந்தா சரி வராது, போர்டிங்க அனுப்ப சொல்லி. ஏன்னா நான் தோட்டம் செய்து பலதா போக வேண்டும், நல்லவனா வந்துருவேன். அப்ப
எனக்கு இப்போ ஞாபகம் இருக்க இங்க கேரளால இருந்த ஒரு அக்ரிகல்ச்சர் ஆபீசர் சிவரத்னம் இவனை பிடிச்சு போர்டிங்ல போடணுக்குள்ள எனக்கு கொஞ்சம் அந்த நேரம் ஆத்திரம் இருக்கல்ல. அந்த கூனிக்கு ராமன் அந்த குண்டு விட்ட மாதிரி அந்த நேரம் அம்பு இருந்திருந்தா எதிர்ப்பேன். அப்ப போர்டு எனக்கு 5ஆம் வகுப்பு சீசனுக்கு கேதிசுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுன்னு இந்த இங்கிலீஷ் வேர்ட் தெரிவி ஸ்காலர்ஷிப் பண்றது. ஆனா ஸ்காலர்ஷிப் மீனிங் என்ன தெரியாது, நீங்கள படிக்காத பெரிய வேர்ட் தானே. ஒரு அப்பா என்ன கொண்டே போர்டிங்ல இறங்கி போட்டு வந்தவராதான் தெரியும் இது என்ன ஒரு சிரம இறங்கி போட்டு அப்பா போயிட்டேன். ஆனா அது வந்து ஒரு கடவுளுடைய ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கிறது கடவுளின் பாக்கியம். அதனை நாங்கள் வழிப்படுத்த வேண்டியதும் நெறிப்படுத்த வேண்டியதும் எங்களோட கடமை. இன்றைக்கு வந்து நீங்கள் இப்படி பேட்டிகள் எல்லாம் எடுக்கிறீங்கள், உங்களுக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு, ஒருவரை அவரது திறமையை இன்னும் பிறருக்கு தெரியப்படுத்துறது. கண்டிப்பா ஆகமிஞ்சினா என்ன இவர தோட்டம் செய்து விட அமெரிக்கா போறவர்னு சொல்றவையும் இருக்கணும். அக்ரிகல்ச்சர் ஸ்காலர்ஷிப்ல அமெரிக்கா போனவர்னு சொல்றவையும் இருக்கணும். நான் வந்து விவசாயம் அக்ரிகல்ச்சர், அப்பா செய்தது ஹார்டிகல்ச்சர், தோடை எலும்பிச்சம் பல வகைகளை உற்பத்தி, அது ஹார்டிகல்ச்சருக்கு வரும். இட்டல்ல வேலை செய்த பொழுது பூக்கொண்டு கிரீன் ஹவுஸ்ல வேலை செய்தேன், அது ஹார்டிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃப்ளோரிகல்ச்சர். இப்போ பொதுவாக விளையாடி படிப்பார்கள் என்று சொல்வார்கள். நீங்கள் தோட்ட வேலையும் செய்து படித்து அந்த துறையிலும் உங்களுடைய ஒரு புலமைத்துவத்தையும் பெற்றிருக்கிறீர்கள். ஆனாலும் நீங்கள் அந்த இல்ல படிக்கிற நேரத்துல எனக்கு படிக்க வேணும் என்ற ஒரு டியூஷன் இருந்தது, பேர் அட்வைஸ் பண்ணுவேன். எனக்கு அது ஒரு துறையையும் எப்படின்றது அந்த டியூஷன் பிரைவேட் டியூஷன் எல்லாம் இல்லை. அப்ப வந்து படிக்கல பள்ளிக்கூட காலத்திலேயே வாத்தியார் என்ன கதைச்சாலும் இந்த சிலேடு எனக்கு படிப்பிச்ச முருகேசு மாஸ்டர், கிருஷ்ணமுள்ள மாஸ்டர், அவர் சிலேடு தான் பாவிப்பார்கள். ஜன்னல்களை டீச்சர் போய்க்குள்ள சொல்லுவார், சேலை கட்டிய மாதிரி நம்பாதே என்று வாங்க டீச்சர் வந்து அவர் தலையாட்டுவார். அது அவர் சொல்லுவார், செயல் அகற்றிய மாதிரி நம்பாதே. அவரது அந்த வகுப்பில எனக்கு கொஞ்சம் முன்னணியா நிற்கக்கூடியதா இருந்தது. அந்த பாடங்கள்ல நான் அவ்வளவு கவனம் செலுத்தாதது உண்மைதான். என் நண்பர்கள் இப்போ உங்க பிறகு இப்போ வந்து வித்துவத்தையும் தான் நீ படிக்கிற காலத்துல காட்டலையே. அதனால்தான் அந்த ஒரு சோப் கோர்னர்னு சொல்வார்கள். இப்படி இந்த படிக்காதவர்களை பார்த்து பரிதாபப்படுகின்ற நோக்கத்திலே தான் நீங்கள் அந்த ஃபெயில் விட்டு ஒரு சிறப்புதல் எல்லாம் கொண்டு வந்தீர்களா பின்னர் அந்த ஒரு சங்கம் சொல்லி அமெரிக்காவில் இருக்கிற பாஸ்கரன், அமெரிக்காவில் இடைவில் என்ன மேய்ச்சான் தங்கச்சி மறைவினர். அவரும் ஒரு எழுத்தாளர், கலகலப்பில் எழுதுற காலத்துல 6 மாசத்துக்கு முன்னர் இங்கே ஆஸ்திரேலியாவுக்கு வந்த பொழுது அவருடைய நூல் வெளியீட்டு விழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது. அப்பொழுது அவரையும் நான் பேட்டி கண்டிருந்தேன். ஆகவே கலகலப்பினுடைய 2வது பிரதிநிதி நீங்கள், நான் பேசுகின்றவர். அவர் நல்லா எழுதுவார். அவர் வந்து கவிதை வந்து நாங்கள் இந்த கவியரங்கம் வந்து விவசாய திணைக்களம் இருக்கல்லோ, அப்ப நாங்க இந்த போயா தினம் வந்து அங்க தியேட்டர் பார் எல்லாம் பூட்டும். அந்த நாள் நாங்கள் நல்ல ஒரு நாளாக்கி போயா தினத்துல எங்களை இளம் விவசாய ஒன்றியம் அமெரிக்கா நாம் போட்டு வந்த பிறகு அதன் மூலம் பலருக்கு பல விதமான கேள்வி மறுபடியும் ரேடியோல கதைக்கிறது அதெல்லாம் பழக்கினாங்கள். கவியரங்கம் செய்வோம், நானும் பாஸ்கரும் அதுல மேடையில வச்சுதான் எழுதுவோம். கவியரங்கம்ன்றது அப்படித்தான். அப்போ ஒருத்தர் என்ன, நான் படிச்ச கண்டவுடன் பேப்பர் கடதாசி தான் எடுத்து கவி எழுதுவோர் எல்லாம் கவிஞர்கள் எல்லாம் எழுதினார், பேசினார். பின்ன நான் அடுத்தது நான் கவியொன்று கண்டீர்கள் அரங்கினிலே கவியொன்று கண்டீர்கள், கவி என்றால் தமிழ் நிலை குரங்கு என்று பொருள் ஒன்று, அதற்காக கவுகிணைந்த நண்பன் அவன் குரங்கல் என்று சொல்லிவிட்டார். அப்படியே போட்டு அவர் ஓடியது அண்ணே, இனிமேல் நான் எங்கள் பாரதத்துக்கு நான் பெற மாட்டேன். இன்னொரு பேடு நாடகத்துல அது ஒரு கவியரங்கம் தான். அதுல ஒரு பிள்ளைக்கார எழுதி கொடுத்து விட்டாங்க அந்த விவசாயிகளை லீடருக்கு. இங்கே ஒரு ஆள் அமெரிக்கா போட்டு வந்திருக்கிறார், அவர் கருப்பு ரெண்டாலும் கவர்ச்சியானவர் என்று சொல்லி போட்டு வந்து நடங்கி கொண்டு நிற்கிறார். நான் என்ன, கேட்டில் ஒன்று பானை ஒன்றை கரி என்று கூறியதாம், அதுபோல தங்கையவள் கூறிவிட்டால் போகட்டும் வந்து நான் அறுவழி தந்தேன். அதாவது தமிழ் கவியரங்கம் எனக்கு இந்த கலகலப்பு திரைப்படம், அது நான் நாடகமா எடுத்து திரைப்படமா வந்தது. அதுக்கு எழுதிய கவிதை அந்த டைட்டில் சாங்ல
விழித்தெழுந்து விநாயகனை வணங்கிவிட்டால் கலகலப்பு, நடை நடந்து நல்லூருக்கு சென்று வந்தாலே கலகலப்பு, வல்லை தாண்டி சன்னதி சென்ற வண்டு எல்லை சன்னதி சென்றால் கலகலப்பு, மன்னாருக்கு போகும்போது மடமாதவர் கலகலப்பு, ஆசை கொண்டான் துன்பமில்லை புத்தர் சொன்னால் கலகலப்பு. இந்த இவ்வளவு வரிகளையும் போட்டு மற்றது 40 நாள் நோன்பு இருந்து நப்பி வழி நடந்தால் கலகலப்பு. 4-5 சமயத்தையும் உண்டாக்கி இந்த கவிதை எழுதியிருந்தான். அது செல்ல சின்னதி கோயில்ல இந்த பழைய இசை எழுப்புவார்களோ அந்த இசைக்கு எழுதினது இந்த மதிவாசன். அவர் தான் இந்த கலகல படத்தை டைரக்ட் பண்றாரு. அவர் அதை மாத்தி வேற ஒரு ரூபத்தில் எழுதி அந்த டைட்டில் சாங். அப்ப இந்தியால இருந்து வந்து கனவேர் கேட்டவே எத்தனை டைட்டிலும் கூட கலகல படத்தில் நாங்கள் 4-5 பேர் தான். ஸ்கிரிப்ட் இல்ல. இன்றைக்கு புதன்கிழமை நினைக்கிறத வெள்ளிக்கிழமை ரெக்கார்ட் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து ஒரு கடவுளின் நீர் என்ன பேட்டி இருக்கிறதும் நான் கதைக்கிறதும் சில பேர் கேட்க போறதும் இது ஒரு கடவுளின் கூட நீர் ஆதங்கப்பட முடியாது. நான் செய்தேன் எல்லாராலும் முடியாது. அந்த நேரத்துல கனவேருக்கு போய் கனவேருக்கு கூட மெக்க கொடுத்தீரண்டா உடனே பேட்டின்றது இப்படி நீர்னாலும் கதைக்கிறதான் பேட்டி. நீர் அதோடு நீங்கள் இடியிலே பிறந்து அமெரிக்கா சென்று வந்து ரெண்டு எடுத்தீர்களே நான் கேட்க மாட்டேன். குரு தெரியுமா? ஸ்ரீஞான குரு. இங்க இருக்கிறார், ஆஸ்திரேலியால சிட்னில தான் இருக்கிறார். அவர் படிக்காம இருந்ததுக்கு நான் படிக்காம இருந்ததுக்கு ஆளுக்கால போட்டி போடக்கூடாது. யார் பழதாக்கினது அவர் தான் எழுதி வீட்டுல பேச்செல்லாம் வாங்கி முதலாவது இதழ் விருந்தனையும் வீட்டுக்காரர்களுக்கும் தெரியாது யார் இந்த புத்தகம் எழுதுறது. அந்த இடத்துக்கு வரப்போகிறேன். அதுக்கு முன்னர் நீங்கள் வந்து இன்னொரு முக்கியமான ஒருவரையும் தவற விட்டு விட்டீர்கள். பேசும் பொழுது கலகலப்பிலே பாடியவர் கூட இனிவில் தானே, கரு கந்தையா. நீங்க ரோட்ல வச்சுக்கிறேன், நீங்கள் அதுக்கு முந்திட்டீங்க. கரு கந்தையா எனக்கு கிடைச்ச கூட அவர் இந்த உறவினர் தானே. அப்ப அவர் வந்து இளையவரது இந்த ரேடியோ சங்கத்துல விளம்பரம் கொடுக்க வந்தவர். நான் என்ன வேற கண்டு ஒரு நாள் சும்மா நடிச்சது. நாங்கள் மேட நாடகங்கள் என்று சொன்னால் கரு இல்லாம நான் மேட நாடகம் செய்தது குறைவு. கரு, ஸ்ரீமுருகன், ரவி ராமச்சந்திரா, உமாவதி சந்திரன் ஒரு வரிசையில் இருக்கிறார்கள். அப்ப ஒரு நாளத்துல அவர் இந்த கிரிக்கெட் விளையாடுவார். பந்த கால தேய்ச்சி சிவப்பா இருக்கு. அதுல அவர் கவிஞருக்கு நடிக்க வேண்டியது. வேண்டி அதுக்கு மேல கட்டி போட்டு ரிஹர்சல்ன்றது வாழ்க்கையில அது கஷ்டம். செய்வோம் என்ன நாடகம் உண்டு. ஆனா மேடைக்கு வந்துட்டாருன்னா கீ பாயிண்ட் எடுத்துட்டு கரு 18-20 நிமிஷத்துல நாடகம் முடிஞ்சிடும். நாங்கள் கொண்டு வந்திருப்ப இந்த 20 பகுதிகள் மிச்சமாயிருக்கும். சொல்வேற அடுத்த மேடையில விடலாம் தானே. இந்த கலகலப்பு திரைப்படத்துக்கும் அமைந்த காட்சி எல்லாம் கேமரா ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது வந்த காட்சிகள் தான். அது சொல்ல முடியாது. என்னன்னா செந்தி தமிழன் விளையாட்டு செந்தி நடிச்சிருந்தாரு. தமிழ் விளையாட்டு செந்தி ஒரு புரோக்கராக வேற ஏதோ பிரச்சனை பட்டோன்னு காசை திருப்பி தரவணும்னு செந்தி கேட்பார். புரோக்கர் புண்ணாக்கா சாப்பிடுறது பிள்ளத்துக்கு கேட்பார். அப்ப செந்தி கரு சொல்லுவார், அதாவது அவ என்ன செமி பாட்டு கூட. இன்னொரு படம் நினைச்சுன்னா தமிழ் மகன் ஒரு படம், அது இந்திய படம். நாற்பது மன்சூர் அலிகான் எல்லாம் நினைச்சான். இங்க ஒரு நாள் தான் ஓடினது. பிறகு டெல்லி கணேஷ் வந்திருந்தார் இங்க. அவர், நான், ஸ்ரீமுருகன், சுரேஷ் ராஜா, கமல் பாரதி, செந்தில்நாதன், சுதாகரன். அண்மையில் எனக்கு ஒரு இரண்டாவதாக முதலொரு விழா எடுத்தார்கள் கமல் பாரதி செந்தில்நாதனுக்கு. பிறகு கமல் பாரதி, செந்தில்நாதன், சுதாகரன் இணைந்து எனக்கும் ஸ்ரீமுருகனுக்கு ஒரு பாராட்டு நினைக்க முடியும். நான் எத்தனையோ பேருக்கு விழாக்கள் செய்திருக்கிறேன். அவர்கள் அந்த இன்னொரு உண்மை மாதிரி இன்னொரு பேரை வெளியே கொண்டு வந்து காட்டுறதே எல்லாராலும் முடியாதோமே இல்லையோ. உண்மை நிச்சயமா. இப்ப எனக்கு 20 மார்க்ஸ் எடுத்து இன்னொரு ஆளுக்கு 90 மார்க்ஸ் எடுத்தா என்ன அவர் என்னோட 70 தானே கூட எடுத்தவர்னு சொல்றதே ஒழியா. அவன் 90 எடுத்துட்டான். எனக்கு 77ஆம் ஆண்டு ஸ்ட்ரோக் வந்தது. ஆனா இப்போ நான் வீட்டுல தொடங்கியது வெந்தயக்கீரை, மரக்கரைகள் எல்லாம் என்னுடைய சொந்த முயற்சியில செய்து கொண்டிருக்கிறேன். பலருக்கு நான் இப்பவும் நான் கிட்டத்தட்ட இங்க வந்து நான் செய்த துறை வந்து கிரீன் ஹவுஸும் லேண்ட்ஸ்கேப்பும். அதிலிருந்து மெடிக்கல் பிரச்சனையால பிறகு நான் லீகல் ஃபீல்டுக்கு போய்
குறிப்பிட்ட காலம் நான் இமிகிரேஷன் சம்பந்தமா வேலை செய்து எனக்கு 5 வருட மத்திய அரசின் வாலண்டியர் அவார்ட் கிடைச்சது பெருமைக்குரியது. இப்பவும் நான் இப்ப லைசன்ஸ்ல பெறாலேக்கல் கிரைம் டிராபிக் ஆக்சிடென்ட் கிரைம். ஆனா ஸ்டில் நான் அரசு அடிச்சாலும் இந்த நம்பர் எல்லாரும் வச்சிருக்காங்க. தொழிலாக இல்லாம என்னால் முடிந்த அளவு உதவிகளை நான் செய்து கொண்டிருக்கேன். அதுதான் சென்ற நேரம் சொல்லி ஆக்களை பேட்டி எடுப்பார். தவில் வாசிக்கிற சங்கீதம் படிக்கிற ஒரு துறையும் அப்ப பாலச்சந்திரன் தெரியும் தானே. அவர் என்ன பேட்டி எடுத்து கேட்கல. நான் சொல்லுவேன் அப்ப என்ன மாதிரி நாங்கள் சைக்கிள் ஓடுவோம் பாலான்னு ரொட்டி அரடியில நேக் அழைச்சதுன்னு அப்படி ஓடி எதிர்நீ விலாசம் தெரியல திரும்பி போடுவேன். சிரிக்கிறார் வைஃப் வந்து வெளியே என்னாக்கா அவர் ரெக்கார்டிங்க நிப்பாட்டி போடி சிரி சிரி சிரி. அதாவது வந்து ஒரு எம்பி என்று எடுத்தால், ஒரு பிரைம் மினிஸ்டர் என்று எடுத்தால், ஒரு ஜனாதிபதி என்று எடுத்தால் அவங்க காலம் ஒரு அந்த 5 வருஷம் இல்ல 10 வருஷம். நாங்கள் அரசியல்கள் இன்னும் கேட்க மாட்டேதான். ஜோ பைடன் காதல் நான் அடிக்கடி அமெரிக்கா விடுறாம இல்லாம சிபிஐ FBI STF எல்லாமே எனக்கு விசாரிக்க கூடாது. எங்களுக்கு தெரியாத விஷயங்களுக்குள்ள போக மாட்டோம். அப்படியா? அங்க இலங்கையில ஒரு அரசியல்வாதி யாரோ போய் சுட்டு போட்டோம். அவர் 2 பேரை சொல்லி விட்டார். அது தெரியாமல் இருந்தேன். 1974 அமெரிக்கா போறதுக்கு முன்பு. அப்ப வேற 2 வெள்ளியோட பத்திரிகை இருந்தது. நல்ல வேலையுடைய முன்பக்கத்துல அவர் புத்தகத்துல முன்பக்கத்துல பட்டு எம்பி சுட்ட தீசன் தலையங்க போட்டு அப்படியே அதே கொண்டு வந்து கலகலப்புல போட்டு எழுதி விட்டா அதுல கொஞ்சம் பிரச்சனை போட்டாதான் அப்ப எழுதி விட்டா 4 நீளம் பிரியாத தீசன். ஆனா எழுத்து இருக்கல, எழுத்து கையில் எழுத துவங்கினா அந்த கையை கட்டு தனிப்பட்ட இந்த பத்திரிகையா நான் விரும்பியது எழுதக்கூடியதா இருந்தது. இன்னொரு பேப்பருக்கு எழுதி அனுப்பியங்களை கண்டுபாடு. அதான் அதைத்தான் நான் கேட்க இருக்கிறேன். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பதிவு செய்ய வேண்டும் என்று. அதுக்கு முன்னர் நீங்கள் இப்போ அந்த உங்களுடைய ஆரம்ப கல்வி அங்கே இணைவில் தானே? நான் ஆரம்ப கல்வியை இணைவில் ஆனாமே நான் தானா காணா பாடசாலை பயின்றேன். சீனி புளியடி. சீனி புளியடி என்பது மற்றது. இல்ல சீனி புளியடி தான் அமெரிக்கன். இது சீனி புளியடி. சீனி புளி மற்றது சைவமாயனா இருக்கு. அதுல ஒரு மரம் இருக்கு. அதுதான் சீனி புளியடி. அதுதான் சீனி புளியடி. இல்லை நான் அமெரிக்கன் மிஷனிலே தான் படித்தேன். சைவமாஜனாவே நாங்கள் சொல்றது அப்பா குட்டி பள்ளிக்கூடம். கிணறு தெரியாது. நாங்களும் இப்போ என்ன புதுசா பார்ப்பாங்க வளைக்கிறாங்க. அமெரிக்கன் மிஷன்ல இருந்துட்டு இப்ப இந்த ஸ்டான்லி காலேஜ்ல படிச்சு அதுக்கு பிறகு 6 மாதம் மானிப்பேகன் காலேஜ்ல படிச்சேன். என்னன்னா அந்த நேரத்துல எனக்கு முஸ்பாத்திய அப்ப ஈடுநாட்டில் தான் வேலையை வாங்கிட்டேன். அப்ப எங்க போனால் அந்த டைம் படம் பார்த்துட்டு வந்து நோட்டீஸ் எடுப்பேன். நோட்டீஸ் எடுத்து பார்ப்பேன் யார் பேசினதுன்று. வராதாக்களை நோட் பண்ணி போட்டு தமிழ் மக்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரே ஃபோர்முலா தானே அந்த நியூஸை போட்டு 40 பேர் தீசன் போட வேண்டிய அவ்வளவுதான். அப்ப அந்த இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திலே அந்த ஒரு காலத்துல அந்த நேர் விருப்பம் இருக்கிறதானே, அதுக்கு தபால் அட்டையில பாட்டு கேட்கும் பொழுது சில நேரத்தில் வந்து இவர்களே தங்களுக்கு விருப்பமானக்கூடிய பேரையும் சொல்லி பாட்டு போடுகிறோம். அதை சொல்கிறேன் என்றால் இந்த கலகலப்பில் வந்து உங்கள் கேள்விகளும் உதவாத பதில்களும் என்ற ஒரு தொடர் வந்தது. அந்த கேள்வியெல்லாம் நீங்கள் தானே நீங்களே பதில் அப்படியா? இல்ல போஸ்ட் கார்டு வந்து ஒரு சாக்கைக்காக்கா வரும்போது அங்கேயா தானே போஸ்ட் கார்டு சாக்குக்குள்ள அடைஞ்சு வைக்குவா அம்மா துப்ப சிரித்திரன். அந்த இதுல வந்து சிரித்திரன் வந்து இருந்தப்பறம் விழுந்துட்டுது. சிரித்திரம் என்னது இதுன்ற எழுச்சி கூட வந்துட்டு ஒரே நாள்ல KK ஷோல இருந்து டவுன்ல இருந்து KK ஷோல உரும்புற காங்கிரஸ் பலாலி எல்லா இடத்துக்கும் யாழ்மா குடாநாட்டுக்குள்ள ஒரே நாள்ல 1 மணி தேர்தலுக்குள்ள பத்திரிகை ஒரு நகரம். அப்ப 15 பத்திரிகையை உருட்டி குறிப்பிட்ட ஸ்பெஷல் ஸ்டாம்ப் ஒட்டி தபாலில போட்டா மட்டக்களப்பு திருவோணமலை எல்லா இடமும் போகும். ஏன்னா நான்
அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல ஆக்கள் அரசுன்ற அந்த கமமும் புறமும் ஒரு துறை இருக்கு. அதுல ஆக்கள் அந்த பேட்டி எடுக்கிறது, மற்றது ஒவ்வொரு ஊரா போய் விவசாய போட்டி நடத்துறது, அதுல இருந்து அந்த ஆக்களை பேட்டி எடுக்கிறது, கதைக்கிறது, அதில் கொடையாக எனக்கு கிடைக்குது. அருமை. ஆனால் இப்போ நீங்கள் வந்து கலகலப்பு தொடங்கி ஆரம்பித்த காலத்துக்கு முன்னரே கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முதலே சரித்திரம் தொடங்கி விட்டது. ஒரு பெரிய பரவலாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு பத்திரிகை இருந்த காலத்திலே நகைச்சுவை பத்திரிகைன்னு சொன்னா சரித்திரம் தான். ஆமாம். அந்த நேரத்தில் என்ன ஒரு துணிவு வந்தது உங்களுக்கு? இப்படி ஒரு கலகலப்பு என்ற ஒரு மாற்று சஞ்சிகை அல்லது ஒரு பத்திரிகையை கொண்டு நாங்கள் அவற்ற காலத்தை ஒப்படைக்கல. எங்களோட காலம் வேறையா இருந்தபடியே நாங்கள் ஒரு பகுதிகள் வித்தியாசமா இருக்கும். மற்றது நான் கூடியளவு கூட்டங்கள் அதில் நடக்கிறவங்களும் தெரியவில்லையா ஒரு பகுதிகள் நேரடியா ஒரு பகுதிகள். உதாரணமா கலர பத்திரிகை இன்றைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு வைங்கோ, எப்பனும் பஸ் ஸ்டாண்ட் சரத்தோட வீடாகும் போட்டு சரத்தோட நிற்பேன் நடுவில். கலர பத்திரிகை யார் எடுத்து வாசிக்கிறார்கள், என்னத்தை குலுங்கி சிரிக்கிறார்கள்ன்றதை நோட் பண்ணிக்கொள்வேன். அப்ப நான் எழுதுறத திணிக்காமல் அவை என்ன வேணுமோ அதை நேரடியாக இலக்கண வரம்பில்லாமல் கொடுத்து கொண்டே இருப்போம். எங்களை பாஸ்கரன் இருக்காருல்ல, பாஸ்கரன் அவர்களுக்கு எழுதிவிட்டு திருஞான சம்பந்தர் முட்டிப்பால் குடித்த கதை என்று கள்ளு குடிச்ச மாதிரி ஒரு கதை என்று எழுதிவிட்டார். ரோட்டு தெருவில் மக்கள் எல்லாம் என்னை அருமையா கூப்பிட்டு ஏன் ராசா உனக்கு வேற வேலை வில்லட்டியிலோடு நெத்திக்கிறேன் கலையில ஒரு நாள் நானும் பாஸ்கரன் பாஸ்கரனே உங்களோட கலையில இந்த நல்லா இல்லையா பாஸ்கரன் பொக்கர்கள் 50 எடுத்து கொடுத்து இனிமேல் இந்த அப்படி இனிமேல் கலையில வாங்கினீங்கன்னா அடிப்பேன். பல பல எழுத்தாளர்கள் பல பிரமுகர்கள் பப்ளிக்கோட டீல் பண்றது குறைவு உண்மை இல்லையோ? அதை நான் சொல்ல வந்தேன். நீங்கள் அந்த மாறுபட்ட காலம் என்று சொன்ன பொழுது இன்னொரு விஷயமும் எனக்கு உரைத்தது என்னென்றால், சிரித்திரன் ஆரம்பத்திலே ஒரு நகைச்சுவை பத்திரிகையாகவும் தொடங்கி அது தன்னுடைய இறுதி காலம் வரை தொடர்ந்தாலும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போய்விட்டது இல்லையா? கொஞ்சம் இலக்கிய தரமாக, அதாவது இலக்கிய தரம் என்று அவே எனக்கு முந்தி ஒரு வீரேஸ்வரர் ரிப்போர்ட்டர், தினகரன் ரிப்போர்ட்டர் வேற கூட்டங்களுக்கு வந்தா பாத்தீங்கன்னா உடுப்புல பாத்தீங்கன்னா வெள்ள வேட்டி அந்த டைட் ஆன்சர் பண்ணணும் வந்து நிற்பார்கள். நான் 7 நாள்ல வேலை மட்டுமில்லாம கலர் பத்திரிகை இருந்தபடியா குமார் சூரியர் ராமநாதபுரத்துக்கு வந்தது. அப்ப நான் பின்னால போக ஒரு நீ ரிப்போர்ட்டர் தான் அவைக்கு சரிக்கு சரி நீ போய் பின்னுக்கு நான் இந்த வேலை நடக்க தங்கிட்டேன். அந்த பிள்ளைகள் பூ போட்டு இங்க இவனுக்கும் பூ போட வேண்டியா கிடக்கேன்னு தெளிவோட இவர் யாரு ஆனந்த சங்கரியர் வாடியடி பூனகிரியில வில்லுப்பாடு செய்த நாங்கள். அப்ப மாமகன் வில்லுப்பாடு பின்னர் சேர்ந்து வில்லுப்பாடு செய்து இருக்கீங்களா. அந்த தான் பிறந்தன் ரோட்டு திறந்தது, அந்த தான் திறந்தது பிறந்தன் ரோடு. அப்போ மாமா சொன்னார் தாடகை எவ்வளவு கல் முள்ளு எல்லாம் தாண்டி நான் என் பிறந்தன் ரோட்டு மாதிரி ரோட்டி சரி சொல்லிவிட்டேன். அப்ப இழிவிலானு சொன்னேன், அந்த புனவரம் மாறாதுன்னு. நகைச்சுவன்றது உடனுக்குடன் 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 செய்வதுதான். அதான் இந்த ரவி அச்சுதன் இங்க கேமராமேன் நடிக்கிற மேடையில சொல்லுவார். சீசன்னே சொன்னது கேமராவுக்கும் தேங்காய்க்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. என்னன்னு கேமராவிலையும் ஷோட் எடுக்கலாம், தேங்காயிலையும் ஷோட் எடுக்கலாம். அதை கேட்கல முன்னுக்கு உள்ளவர் எந்த பெரிய ஆளும் இல்லை. நகைச்சுவை கேட்கல பயப்படாம கதைக்கிறதா நகைச்சுவை. அதை அவர் குற்றமாக இருக்கிறதோ எதிராக இருக்கிறதோ இவர் கதை விரும்பின என்ன மனதில் பட்டதை கதைக்கிறதுக்கு சுதந்திரம் வேணும். அதை அவர் புரிந்து கொள்ள வேணும். இங்க உள்ள கணவருக்கு தமிழே தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது, ஏதாவது ஒரு பாஷையில பாண்டித்தியம் பெறும். ஆமா, ஒரு பேட்டியில ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தீர்கள், ஒரு காலத்தில் வந்து நகைச்சுவை என்பது வசனங்களின் வழியாகத்தான் சிறப்பாக இருந்தது. பிறகு இப்போ ஆக்ஷன், அதாவது எங்களுடைய கைகால் அசைவுகளின் வழியாக என்று நான் நினைக்கின்றேன். உங்களுக்கு அந்த வசன நகைச்சுவையினுடைய தாக்கம் தான் இன்னும் பரவலாக எழுதவும் தூண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? ஊட்டி வர உறவு நெத்திக்கிறது என்ன கதைச்சாலும் உடனுக்குடனே. எனக்கு கவிதை எழுத நான் ஸ்டான்லி காலேஜில் படிச்சேன். நான் அப்போ அரியாலையில நாடகங்கள் கூட, அரியாலை என்றாங்க இரவுல களவா போய் அரியாலை நாடகங்கள் அது ஐயாலையூர் ஐயா கவிதை நான் அவற்றை கேட்டுனான்.
கையில இருந்தது காதுல தொங்குது, காதுல இருந்தது தோள்களிலே என்று எழுதினார். அது விளங்கப்படுத்தினார். கையில காப்பு தான் கையில இருந்தது, காதினிலே தோடா வந்திருக்கு. ம். இப்படி காப்பு மாதிரி தான் தோள்கள் ஆமா. இப்போ. கழுத்துல இருந்த தாலிக்கொடி முதுகினிலே. அதாவது அந்த வரிக்கு பிறகுதான் நான் அந்த எழுந்த கவிதை அந்த அந்த எதுக மோனையோடையதான் நான் எழுத துவங்கினேன். ம். எந்த கவிதையில இலக்கணம் இருக்கா, அது இருக்கா, அதை பற்றி நான் கவலைப்படுறதே இல்லை. என்ன தேவையோ எழுத வேண்டியா. ஒருக்கா அந்த ஒன்று நான் யாழ் சென்று வருவதென வாய்களிய கூறுகிறார், அவர் போவதற்கு போட்டில்லை, வருவதற்கு ரோட்டில்லை. உலகெல்லாம் சுற்றி வரும் உல்லாச பறவைக்கு ஊர்காவை துறை செல்ல உண்மையிலே துணிவில்லை. ஊரெல்லாம் காவல் பலாலியில் எழுந்திடாமல் கிளாலியில் புகுந்திடாமல். இதெல்லாம் மனதுல வர வேண்டியது. தானா ஊட்டெடுக்கும். இதுக்குள்ள இலக்கணம் இருக்கா, இலக்கியம் இருக்கா, கருத்து புலையானோ அப்படியெல்லாம் பார்க்க கூடாது. கவிதைன்றது இப்படியும் பார்க்கலாம். நிச்சயமா. இப்ப சில பேர் கம்பராமாயணம் புத்தகம் எல்லாம் உங்களுக்கு படிக்கையில அது உண்மையா சரியான கஷ்டம். அதே போல திருமூலத்தையே பார்த்தீங்கன்னா சிம்பிள் சிம்பிள் சிம்பிள். இது போற போக்குல சொல்லிவிட்டு போயிடுவார் அவர். அதை படிக்க மாட்டேன். முதலாவது சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மெனப்பழக்கம். இப்ப நாங்க தினமும் வாசிக்கவும். இப்ப கனவேர் என்ன செய்யணும், உமக்கு ஒன்று வாட்ஸ்அப்ல அது நல்லதை கொண்டது எனக்கு ஃபோர்வர்ட் பண்ணுது. அது நீரும் வாசிக்கிறதில்ல, நானும் வாசிக்கிறதில்ல. நிச்சயமா. ஒரு குரூப்ல போட்டு பர்த்டே உமக்கு குரூப்ல உடனே அந்த பர்த்டே பார்த்திருவது தெரியாது. கலகலப்பு ஆரம்பத்துல கையெழுத்து சந்தியா வந்ததா? அந்த லெட்டர்ஸ் லீகல் சைஸ் இருக்குல்ல, அந்த சைஸ்ல பேப்பர் வாங்கி அதுவும் மக்கள் புரியாது. ரயில்வே அதில் உள்ள புரியா தர பேப்பர் இருக்குது. சாக்கு பேப்பரோட பேப்பர் வாழைச்சன பேப்பர். அதுக்கு காவன் குப்பியில பர்வதனாண்டு என்ற ஃப்ரெண்ட் இருந்தார். இந்த ஃப்ரெண்ட் அண்ணன் அவருக்கு நல்ல ஹேண்ட் ரைட்டிங். அவ பத்திரிகை மாதிரியே எல்லாம் போட்டு நீல காவன் கொப்பி, சிவத்த காவன் கொப்பி, பச்சை காவன் கொப்பி, ஒரு பத்திரிகை எப்படி வருதோ அப்படியே செய்துதான் அந்த பத்திரிகை நாங்கள் அடிச்சுட்டு வந்து நாங்கள் சங்கமும் கருகந்தையா. நான் அந்த முதல் நாடகம் மூணு நாடகம் பேர் வாங்க. உங்களோட பேர் என்ன? உலக ஃபர்ஸ்ட் நேம் கந்தர், லாஸ்ட் நேம் அதுதான் தம்பி. அதான் அவர் என்ன இன்டர்வியூ ஒன்றை இமிகிரேஷன் போர்டில் அவர் இன்டர்பிரட்டர். ஐயோ, அதுலதான் ஆரம்பிச்சது. அதுலதான் தொடங்கிய பேர் தான் கந்தர் கததான் தம்பி உலகநாதன். அதுக்கு அவர் என்ன போட்டி இருப்பார். அது மூடு நாடகமா பல இடங்களை போய் வந்தது. அப்துல் ஹமீத் வந்திருந்த இங்க சங்கமத்தின முதலாவது ஆண்டு வாழ்த்து வந்துடுது. அந்த அதுல இருக்கிறவைக்கு மெட்ட சத்தம் கூட ரீசன் தானே முதல் நாளைக்கு அவரு பேக்கர் தாழ்வு வேணும், வேருக்கு தேவையில்லை. அதுக்கு இங்க மேடையில் ரியல் தேவையில்லை. நான் பார்த்தேன்னா அவன் நல்லா போட்டு ஒருக்கா ஏதோ சந்திரிகா அமெரிக்கா வந்திருந்தவன். அப்ப அங்க எண்ணெய் குதம் எரியுது. அங்க நீர்குழம்பு ஒரு பொம்மை எரியுது. அப்ப கொலன்னா அப்ப எடி ராசம்மா இந்த மகன் இங்க எந்த பிள்ளைய உள்ளி என்று எந்த பிள்ளைய தள்ளி கொண்டு லவ் பண்ணி வரை வேண போறேன். என் மகன் உள்ளி என்று தள்ளி கொண்டு கூட்டியே எந்த நெஞ்சு கொலன்னாவ கிணற மாதிரி எரியுதடின்னு சொன்னோம். காயுது எல்லாம் இப்படியேதான் எரிஞ்சது அந்த கொலன்னாவ. அப்போ ஏதோ ஒரு இது கமித்தனை சொன்னேன். இன்டர்வியூகள் நகைச்சுவைகள் பார்த்தேன். எல்லாம் கரண்ட் ஒரு இருந்தார். நான் என்ன பெட்டியிலே முடிகிறேன். இங்க எங்க கண்டாலும் என்னோட மகனுடைய நல்லது எனக்கு இடையில கொஞ்சம் தெரியாத நான் சூழலாம் இருந்துட்டு கொஞ்சம் கம்யூனிகேஷன் குறைஞ்சிட்டது. இப்ப இடையில நான் கதைக்கிறது சந்தோஷமா இருந்தது. அப்படி அதாவது கலைஞர்கள் கலைத்துறையில உள்ளாக்களுக்கு இப்ப எம்பி மாதிரி காலகட்டம் இல்லை, விளங்கலையே, பயம் இல்லை. ஆயுட்கால உறுப்பினர்கள் சில பேர் ஒரு எம்பியா ஒரு பதவியில இருந்தால் பதவி போனவரை அவர் யாரு என்னன்னு கேட்க மாட்டான். ஆமா. அப்ப நீங்க அந்த ராசம்மா என்று சொல்லும் பொழுதுதான் இன்னொரு ராசம்மாவை ஞாபகப்படுத்த வேண்டும். ராசம்மா ராஜ்யம் 25 வருஷம் விளம்பரம் பேப்பர்ல எழுதி கொண்டு வந்தார். 25 வருஷம் 25 வருஷம் கிழமை மாதத்துல 2 தடவை எழுதுறோம். சாதாரண அலுவல் இல்ல. அது இறுதி இன்றைக்கு அச்சுக்கு போகணும்னா இறுதி நேரம் பார்த்தோம்னா இன்றைக்கு என்ன ஹெட்லைன் நியூஸ். அன்னைக்கு டொனால்ட் ட்ரம்பின் காதலி ஒரு ஓட்டையோட ஒரு படம் ஒன்று அனுப்பியிருந்தார் எனக்கு. நான் கீழே போட்டுவிட்டேன் தோளுடைய செவியனும்.
இது அரசியல் இல்லை, இது சமயம். அப்படியே நாங்க பார்க்கலாம். நிச்சயமா அது நிச்சயம் சமயம் இங்க வந்து எங்கட ஆபீஸுக்கு போறேன், நாம இட்டாலியன் லோகம். அப்ப அந்த இப்ப யார் வந்திருந்தீங்க, ஜோ பைடன் நீங்க ஒட்டா வந்திருந்தார். We are putting very safe to America. No criminals can't enter in US. We are very safe. அப்படின்னு எங்களோட ஆபீஸ்ல வச்சுன்னு 10 வருஷமா பயங்கர கிரிமினல் அந்த ஆபீஸுக்குள்ள வச்சிருந்த அடிச்சு குத்தின ஒரு ஆளை அங்க போட் போட்டு என்ன வேலி போட்டு என்ன ஒரு ஆள் அடிச்சுக்கிட்டேன். நீங்கள் இந்த பேஸ்புக்ல எல்லாம் அமெரிக்கா இதுல பற்றி இப்படி எல்லாம் முழுக்க பயமில்லை. எந்த நாட்டுல இருக்குவீங்க? 74ஆம் ஆண்டு நான் அமெரிக்கால இருக்கல 2 சரித்திர மேட்ச் நடந்தது. ஒன்று, நிக்சன் not impeached, he resigned. தூக்கி எறிய போறாங்க 12 மணிக்கு இம்பீச்மெண்ட். அதுக்கு முதலே அவர் ரிசைன் பண்ணிட்டார். அதுக்கு பிறகு வந்தது பிரசிடென்ட் போர்ட். அடுத்த நாள் போடுறாங்க பேப்பர்ல, இட்ஸ் இஸ் கார் ரன் ஃபார் another 2 years போடுறாங்க. அப்படியே அந்த அளவுக்கு நானும் சும்மா பண்டார நாயகா சொல்லியிருந்தா ஒவ்வொரு அங்குல நிலத்தையும் வடிவாக பயன்படுத்தும் விவசாயத்துக்கு வந்து நான் கலையில இப்படி எடிட்டோரியல் இருக்கு முன்பக்கம், அதுல ஒரு குவார்ட்ட பேஜ் விட்டு இதில் உங்களால் முடிந்தது என்ன ஒன்றாலும் உணர்ந்து போட்டுவிட்டேன். அது தணிக்கக்கார பாப்ப கேட்கிற இது என்ன முருகன் ஐயா இத அரசியல் என்று விடவா, நகைச்சு வேண்டு நிப்பாட்டவா அப்படின்னு சொல்றாரு. எழுந்தொரு முறை அப்படி தணிக்கை இருந்தது. அப்ப அவர் பாதிச்சு சொன்ன பிறகுதான் நாங்க பத்திரிகை வெளியிடலாம், இல்லை அதுல கட் பண்ணணும். அங்க தெரிந்தானே பத்திரிகை எப்படி அடிக்கணும். ஒரு பக்கம் 5000 தரம் அடிச்சு 10,000 தரம் அடிச்ச போதுதான் அடுத்த பக்கம் இந்த அடிக்கலாம். அந்த அடிச்செடுத்து நான் புத்தகம் எடுத்து ரிலீஸ் பண்ணி போடுவேன். ரோனியோல அடிக்கிறது அந்த காலத்துல இல்லையா? அதாவது வந்து காசு இல்ல, லோக்கல் இந்த வீரசிரி பேப்பர் வர பேப்பர் தெரியுமா, மெல்லிய பேப்பர். அந்த பேப்பரை நாங்கள் ரோல் அடுத்து வந்து அச்சது கொடுத்து அதுல முதல்ல ஒரு மஞ்சள் கலர் அடிக்கணும். அதுக்கு மேல பேருந்து 2 கலர் அடிக்கும். காசு கூட ஒவ்வொரு 5000 10,000 20,000 காசு கூட. ஆனா பத்திரிகை வந்தால் 5 நாள் தாங்காது. எல்லாம் தியேட்டர்கள் எல்லாம் அந்த பிரேக் டைம்ல கலர் தான் இருக்கிறதுக்கு நல்லது. நீங்க 2 பேரும் வெளியில போன அப்புறம் தான் இந்த கலவரப்பும் தொடர்ச்சியா வர முடியாத ஒரு சூழலுக்கும் வந்தது, அப்படித்தானே? அல்லது இல்ல பிறகு தொழில் வேணும். அப்ப அரிசி வெண்ணிலே அரிசி இருந்தாலும் யாழ்ப்பாணம் கொண்டு இயலாது. அங்க எல்லாம் இந்த கட்டுப்பாடு, பயங்கர கட்டுப்பாடு. அதான் பாஸ்கரன் இந்த சீனி இல்லைன்னு எறும்பெல்லாம் மேனேஜர் பேர் அது ஞாபகம் வரையில. அவன் வீட்டுக்கு போகுதுன்னா அங்கதானே வரும் சீனி எல்லாம் பதுக்கி வச்சிருக்கு. அதுக்கப்புறம் சங்க கடையை போனா என்ன ஒண்ணுனாலும் படப்படன்னு சாமான்லாம் வந்து இருந்துருவாங்க. அந்த காலத்துல வந்து இந்திய பத்திரிகைகளுக்கும் தடை செய்யப்பட்ட காலமா அல்ல அதுக்கு முற்பட்ட காலமா? அந்த ஸ்ரீமா காலத்துல கொஞ்சம் தபால் அமைச்சர் குமார் சூரியர் அவரோட சேர்ந்த குழுக்கள் எல்லாம் சேர்ந்து இந்திய பத்திரிகை தடை செய்வோம்னு சொல்லி கொழும்பு மீட்டிங்னு எங்களை எல்லாம் கூப்பிட்டாங்க. அப்ப நாங்க எல்லாம் போனாங்க. நான் அந்த டைட் லாங்ஸ் எல்லாம் ஸ்டைல் நான் போடுறேன். நான் காலுக்கு மேல காலை போட்டு வந்தேன். பாஸ்கர் முன்னுக்கு இருந்தவர் அது ரகசியம் இனிவிழாக்கலாம் குணத்தை காட்டி எந்த காலையில அது நான் காலுக்கு மேல காலை தூக்கி போடுறதுல என்ன பிரச்சனை. அப்ப இதெல்லாம் சொன்ன உடனே எல்லாரும் பெரிய டீ சால் பெரிய பத்திரிகை ஆசிரியர்ன்றது வித்தியாசமான ஆக்கள் தானே எல்லாரும். நான் உடம்பு சொன்னேன், இந்திய பத்திரிகை நிப்பாட்டாமல் எங்களால் ஏழுமண்டா நாங்கள் எழுதி ஆக்களை வாங்க பண்ணி போட அந்த பத்திரிகை சனமா முடைச்சி விட்டு தந்தா தான் நல்லதுன்னு சொன்னேன். உடனே எழுதையும் நம்பி அப்படி என்ன நீங்களே அந்த பத்திரிகை நிப்பாட்டுறீங்க, நீங்கள் எழுதுங்கோ சனமா போட்டு சனம் தானே வாசகர்கள் நாங்கள் திணிக்கல தானே என்னென்ன செய்யணும். ஒரு அந்த CRIMB சுட்ட மூட்டம் அதுக்கு முதல் மாதம் அந்த உங்களுக்கு தெரியும் தானே பிரிண்டுகளை பிளாக் பண்றது, ஒரு படத்தை கொடுத்து அச்சகத்தில் ஞாபகம் காசு அப்பதான் பிரிண்ட் கொடுக்கலாம். அப்ப நான் துவக்கு கிடந்தது பழைய பிரிண்டிங் ஷாப்ல. அப்ப அதை எடுத்து முன்னுக்கு போட்டு கை போடாதே கடன் கேடாதே 2 ஓட்டு விட்டேன் முன்பக்கத்துல. அந்த குழந்தை
அப்ப இங்க ஒரு போலீஸ் கொழும்புல இருந்து வந்தாக்கள் கிங்ஸ்ல படம் வைக்க பஸ் ஆக்கள் ஞாபகம் இல்லை எனக்கு. வெயின்ல துவக்கு போட்டுருந்தாங்க. ஏன்னா புலக் செய்ய காசு இல்லை, கலந்து துவக்கிறது போட்டு அனுப்பிச்சு விட்டேன். இன்னொரு முறைக்கு அட்டை என்ற படம் ஒன்று வந்த அட்டை, ஆமாம். அதை போட்டு எழுதி விட்டு அட்டை படம் ஒன்று போட்டு விட்டு இப்படி அதனால அதை பார்க்க எங்க போனாலும் வந்து டிவி ஒண்ணும் இல்லாத காலம் தானே. ஆமாம். வாக்களுக்குலாம் நான் மார்க்கெட் பண்ணப்படுறது சரியான கஷ்டம். ஆனா எனக்கு அமெரிக்கா கொண்டு வந்து இந்த விவசாயம் திருவண்ணாமலை மட்டக்களப்பு எல்லா மாகாணங்களுக்கும் எல்லா இடங்களுக்கும் ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களுக்கும் போறது கடவுள் சார்ந்தவர் வந்துட்டார். அதுல நகைச்சுவையோட விவசாயம் செய்யும் முறைகள் அதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு முறை இருந்தது எனக்கு. அதுக்கு நான் இன்றைக்கும் நான் ஆட்களை சொல்லுவேன், நீங்க உலகில் நீங்க பாராட்டுறீங்க. என் அப்பா படிச்சது 3ஆம் வகுப்பு, அம்மா படிச்சது 8ஆம் வகுப்பு. இப்ப செப்டம்பர் தான் காலமானது. அவ வந்து எனக்கு சொல்லுவேன், எனக்கு பிடிக்காத மிருகங்கள் அதுன்னு சொன்னா முதலை. ரெண்டாம்மா நிலத்துல பேப்பர் சிலையற்றும் இல்ல, பேப்பர் முழுத இல்ல. இப்ப நிலத்துல இந்த குந்துல மண் இருக்கு, அதுல குறக்கொட்டையில குறக்கொட்டையில கண்ணீர் விட்ட மாதிரி இந்த கையால ரத்தம் பெறும். ஸ்பெல்லிங் கொண்டு உண்டானது தேய்ச்சி அதுல என்ன தமிழ்ல பிடிக்காத எழுத்து ஐயன்னா அதை சுத்தி உடைச்சு எழுத முதல் தினம் தேஞ்சுவோம். என்னத்துக்கு நான் சொல்றேன்னு சொன்னா, அந்த எப்படி நெஞ்சில ஒரு கல்வி பதியப்படுதோ. எங்களுடைய அப்பா 3ஆம் படிக்கிறன்றதை எழுதப்படுத்தாம். எனக்கு ஸ்டான்லி குளிக்கல முதலாவது நாள் அந்த வகுப்புல கேட்கிறேன் எல்லாரையும், what's your father? My father is a teacher, my father is a principal, my father is a doctor. நான் ஒளிமிருந்து my father is a farmer. சிரிச்சாங்க ஐயா, ஒரு சிரிப்பு எல்லா வகுப்பும் சேர்ந்து. அந்தண்டு நெஞ்சில விழுந்த குத்து எனக்கு அமெரிக்கா வரையும் போக வச்சது. நீங்கள் நம்புவீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. அந்த உண்மை ஒருதன் தாக்க என்ன இவர் அவரை போயிட்டு எடுத்து போட்ட ரேடியோ எழுது என்ன என்று சொல்றவன் அவனே வந்து மட்டும் பண்ண ஐயா பாட்டு திறமை தெரியாம நாங்க உலகத்துக்கே நீர் பிறவான்றது தெரியும், என்னை பற்றியே சொல்றேன், உண்மை பற்றி சொல்ல இல்லை, நீர் என்னென்ன செய்து. அதுதான் ஒரு பத்திரிகை காரணம் இருக்கிற திறமை. என்னோட அந்த திறமையை எடுத்து என்ன 4 பேர் கொடுத்து இவன் புகழ உயர்த்துறது. இங்க வந்து டிவி இருக்கு, விளம்பரம் பேப்பர்ல அந்த ராசமோகன் ராஜ்யம்ன்றதுல அந்த பாரதத்தை படிக்கல. சந்தனுக்கு 108 புள்ளிகள், இவனுக்கு 38 புள்ளிகள், அவனுக்கு 48 வயதுதான். அத்தனை பேரை படைக்கவும் இந்த அந்த 10 பேர்களையும் ஞாபகம் வச்சிருக்க முடியாது. அப்ப ராசமோகன் ராஜ்யத்துல செகண்ட் ஃப்ளோர் செல்லம்மா, ஆட்லர் என்னம்மா, வாட்ஸ்அப் வசந்தன் அந்தந்த இது எழுதுல எங்க போனாலும் என்ன இந்த ராசம்மாக்காவை பேசி போட்டு எனக்கு எழுதுனா மறந்து போவேன்னா. அப்போ அவர் சொல்லி சிரிக்கிறேன், ராசம்மா அங்க இந்த ஒரு பிள்ளை எழுதி அந்த தாக்கி பிறான் ராசம்மாவாம். அப்ப வீட்டை வந்தாலும் அவங்க சொல்லுவேனா, ராசம்மா இப்படி நாங்க நாடகத்துல போட்ட மாதிரி இப்படி கத்து வேற. மற்றது இமிகிரேஷன் இப்ப இன்றைக்கு கனவேர் இந்த முந்தி நீங்கள் கடன்பட்டு ஒரு நாட்டுக்கு அகதியா வாரதுக்கும் அப்ப கூட முதலாவது ஸ்டெப் வந்து சாப்பிடும் போது நாங்க வாங்கின காசுக்கு வட்டி அம்மா அறிவிப்பா அங்க வட்டி. நாங்கள் இந்த பிள்ளைனால இறங்கும் போது நாங்க வட்டி காசுக்கு ஒழுங்கு செய்தாக வேணும். அப்போ நாங்கள் ஒன்றே வேலை கஷ்டம். இந்த பனிக்கிழ ஆரம்ப காலங்கள்ல கனடாவில தெரியாது, டொர்னோ பேப்பர் இருக்க வெள்ளக்காரன் எழும்புறதும் கிடையாது. அந்த முகத்துல என்ன பேப்பர் டெலிவரி வந்து கிடையாது. முடிய 2 மணி 3 மணி 4 மணி இங்க உள்ள எந்த ஒரு பிரமுகரையும் எந்த ஒரு பெரியவனையும் எந்த கஷ்டப்பட்டு நாட்டு கொண்டு வீடு வச்சுக்கிறவனையும் கேட்டு பாருங்க, பேப்பர் போட்டு ஸ்னோவுக்குள்ள சில வலு கஷ்டமா அடிச்சிருக்கும், தண்ணீரை விழுந்திருப்பினம், அதுல இறந்தவர்கள் இருப்பார்கள். அப்படியான முறையில எல்லாம் இருந்தது. இப்ப வர்றவர்களுக்கு ஏதோ 4 பேர் உடனே தெளிவு. அந்த நேரத்துல நாங்கள் பஸ்ல ஏறணும்னா ஈஸ்டும் வெஸ்டும் தெரியாம மாறி சாப்பாட்டையும் கட்டிக்கொண்டு தான் வேலை கிடப்போம். இப்ப நாங்க வேலையை கடிச்சு என்ன சம்பளம் தருவியா கூடவா குறைவான கேட்ட பிறகுதான் வேலைக்கு போயிடும். அவ்வளவுக்கு வளர்ந்துட்டதெல்லாம் மாறிட்டோம். வளர்ச்சி என்றது வேற அப்படி சொன்னாலும் சொல்லுவேன், உங்களோட இந்த பழம் கதையில எங்களுக்கு சொல்லாதீங்க சொல்லிக்கிற கவலையா இருக்கும். ஈரான்ல நான் வேலை செய்ய எனக்கு கிடைச்ச சம்பளம் வந்து 200 அமெரிக்கன் டாலர், 2000 ரூபாயிலாங்க ஒரு மாதம். அதுல நாங்கள் $30 மிச்சம் ஊருக்கு அனுப்பிடுவோம். எங்களை வீட்டை பொறுத்த மட்டும் அந்த நேரம் வளவுக்குள்ள மரக்கறி இருக்கு, அரிசியை தவிர மெச்சத்தை தவிர மற்ற எல்லாம் வீட்டுல இருக்கு. அப்படித்தான் வாழ்ந்தது. இப்ப பார்த்தா அங்க விவசாயம் இல்லை, எல்லா இடத்துலயும் சுத்துமதில்
உங்களோட வீட்டுல வெங்காயமோ தக்காளி நட்டு அழுகி போவேன்னா நாங்க அந்த வெள்ளம் வந்து அங்காலே ஓடாது. ஆமா 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 இப்போ முந்தைய இடத்துல ஐயோ இப்படியும் கிணத்துக்கு விழுந்து சொன்னா 2வது செகண்ட்ல 3 பெரிய பிச்சுட்டு அகல் வரையும். ஆமா இப்ப அங்கேயும் கூகுள் வச்சுதான் போகணும். செலுத்துற விடங்களுக்கு பொடியும் கிணக்கு விழுந்து போறதுக்குள்ள 3 நாள் நீங்க சிரிப்பீங்க. நான் ரியாலிட்டி சொல்லணும். உண்மை உண்மை. இல்ல அதை பார்த்த அனுபவத்திலே நான் எனக்கு சிரிப்பு வருகிறது. என்ன முந்தைய அம்மா இங்க தங்கச்சியாக சொல்லுவேன். ஒரு பெரிய ஒரு ஒரு நீளமான பூ இருக்கிறது சீமக்குளம் தடி எப்படி வைக்கண்டு நான் தம்பிங்க கிட்டவா நான் கொம்மாவானே அடிக்கல கூப்பிடுறேன்னு வாழ்ந்தா நான் அந்த அளவுக்கு மாடி என்னை அடி வாங்குறது. அப்படியே ஒரு பக்கத்தால தாண்டி போனாங்க. 2,000 எங்கேயும் சைக்கிள் வரும் தொத்து போய் இப்போ படம் பார்த்துட்டு வந்து இரவு 10 மணிக்கு வந்து வெள்ளமா சைக்கிளை தூக்கிண்டே படக்க போய்க்குள்ள தம்பி மேசல சாப்பிடுறேன்னு அதுக்குள்ள எங்களை சொல்றதுல நான் வைக்கப்படையில ஆல்கஹால் இலங்கையில எத்தனையோ மில்லியன் டாலருக்கு ஆல்கஹால் விற்கிறாங்க. 72 சத்து சாராயத்தை 12 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அந்த காசுலாம் கவர்மெண்ட் நடத்துறது. அப்படியானதுல ஊருக்குள்ள அத கொஞ்சம் குடிகாரன்னு பேர் எடுக்கிறது 10 பேர் தானே. எத்தனையோ மில்லியனுக்கு சாராயத்தை விற்கிறாங்க. ஆனா பேர் எடுக்கிறது அதுல எங்களுடைய அப்பா ஒரு ஆள். ஆனால் நான் கவலைப்படலைன்னா எங்களுக்கு ஒரு 20-22 வயது வருந்தனைக்கு குடிக்க இல்லை. ஒரு இளைஞன் குடித்தால் ஒரு சமுதாயத்துக்கு கூடாது. ஏன்னா அவன் எதுதாலும் வேலை செய்யணும், மேரி பண்ணணும், குழந்தை அப்படியான இதுன்னா அவன் 18-20 வயதுல குடிக்கிறதுன்னா அவற்றை சரித்திரம் அவுட். கனவே நாங்க வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகுதான் தோட்ட வேலை முடிஞ்சவரை குடிப்பார்கள். சிலர் கூட குடிப்பார்கள். அப்ப எனக்கு வந்து அமெரிக்கா போற டைம்ல ஒரு ஏக்கல் அம்மாவுக்கு வந்து அங்க போய் குடிச்சிருவான் அங்க 2 ரூபாண்டெல்லாம் ஒரு பிரளயம் பண்ணி விட்டுருந்தோம். சொன்னா இல்லையா அவன் போறான் அமெரிக்கா. இன்றைக்கு வரைக்கும் சமயமோ கலையோ கலாச்சாரமோ ஒன்றும் இல்லாம இது வரைக்கும் நான் ஆல்கஹால் சிகரெட் ரெண்டும் இல்லை பாவிக்கல. அந்த கட்டுப்பாட்டோட இருக்கிறீர்கள். ஒரு விரதம். அந்த விரதம் என்ன அந்த விரதங்கள் இங்க உள்ள இளைஞர்கள் தம்பி பிக்கி இங்க இருக்கிறார், மக்கள் இருக்காங்க செய்யறாங்க. எனவே நாங்கள் எம்எல்ஏ இருக்கல 18-20 பேர் சேர்ந்து இனிமேல் அமெரிக்கன் மிஷனை படிச்ச அதே பள்ளிக்கூடத்துக்கு தண்ணி தொட்டி கட்டினாங்க. எம்எல்ஏ 17 பேர் நாங்க காசு சேர்த்து சோதி பெருமாளுக்கு அனுப்பினாங்க. அங்க தண்ணி தொட்டி கட்டப்பட்டது. அந்த தண்ணி தொட்டி இப்ப எல்லாம் கணக்க மாறி இருக்காங்க. என்னத்துக்கு நாங்க அப்ப தினபதி பேப்பர்ல தலையங்கத்துல போட்டவங்க இனிவில் அமெரிக்கன் மிஷன் பழைய மாணவர் சங்கம் மாதிரி வேறு சங்கங்கள் இருந்தால் இலங்கைக்கு கல்வி அமைச்சுக்கு வேலை இல்லாத தினபதி பேப்பர்ல எடிட்டோரியல் எழுதுனேன். அருமை அருமை. இப்ப நான் ஸ்டான்லியில படிச்சதுக்கும் ஜெயக்குமார் ஆக்கள் இருக்கிறேன். வேர்ல்டு வைடா ஸ்டான்லி காலேஜின் படிக்கோள் அந்த பிரான்ச்சஸ் இருக்குது, தெல்லிப்படை இருக்குது. ஒரு பள்ளிக்கூடங்களும் பல மெனம் வந்து காசு தான் நாங்க உள்ள பிள்ளைகளுக்கு ஒரு சப்பாத்துக்கோ இப்ப கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் இங்க இருந்தார் காரக்கு இருக்கே வருது நாளைக்கு ஃபுட்பால் மேட்ச் அவைக்கு அந்த உடுப்புகள் வேணும் உடனே இங்கிருந்து அந்த ஃப்ரெண்டுக்கு சொல்லி இவ்வளவு காசை கொண்டே கொடுக்க சொல்லி அப்படி நேர்மையா கஷ்டப்பட்டு உதவணும்ன்றதுக்காக உதவன்னு சொல்லி போட்டு உதவாம இருக்கிறவங்க இருக்கார்கள். இது அரசியல் இல்லையா? உண்மை உண்மை. கனடாவில் வந்து மட்டுமல்ல இந்த நாட்டிலையும் ஒரு 80கள் 90களின் ஆரம்பத்திலே போனவர்கள் வந்து கொஞ்சம் வீராப்பாக எங்களுடைய கலை இலக்கிய முயற்சிகளிலே இருப்பார்கள். அப்படியே மெல்ல மெல்ல தேய்ந்து இன்றைக்கு வந்து பார்த்தீர்கள் என்றால் அந்த எங்களுடைய தனித்துவத்துக்கான களம் என்பது மிக மிக குறைந்து விட்டது போல ஒரு பிரமை இருக்கிறது. அதை பற்றி சுருக்கமா சொல்றேன். இப்ப நீங்கள் ஒரு நாடகம் ஆர்கனைஸ் பண்ணி நாங்கள் வென்னிக்கு போயிருக்க பாஸ்கர் நாங்கள் அங்கிருந்து ஆட்சி குட்டிக்கு வாச்சமா அப்படின்ற நாடகம் போட்டாங்க பல இடங்கள்ல. அந்த யாழ்ப்பாணத்தில் உள்ள முதலாவது வேலை வவுனியாக்குளம் போனோம்னு சொன்னா முதல் சாப்பிட்ட கூட தான் எங்களை மேடைக்கு அனுப்புவாரு. தெரியுமா உங்களுக்கு? ஒரு வீட்டுல சாப்பாடு இருக்கு என்னங்கிற 1960-65கள்ல எங்களோட மாமா குமாரசாமி குடும்பில கல்வி சின்னத்துறையில வேலை வேறு பெங்கூர்ல இருந்தவர். அவர் அந்த இதை ஆர்கனைஸ் பண்ணி வேறு புண்ணியம் அப்ப ஒரு வீட்டுலதான் கரண்ட் இருக்கும். சரியான ஒரு தவறு சொன்னேன் அவர்கிட்ட வீட்டுல அங்க வச்சுதான் ஸ்கூல் டேப்ல ரெக்கார்ட் பண்றது.
அப்ப எங்களுடைய அப்பா எல்லாம் சாப்பாடு எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கொடுப்பார். அப்ப நான் இங்க குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நான் மேட நாடகங்களை போகும் பொழுது பானோ கொத்துரொட்டியோ இன்னொன்று இங்கே சாப்பாடு மெலி வைப்பா கொண்டே மேடை பின்னால வைக்கல. கலைஞன் சாப்பிட்ட பிறகுதான் மேடையை போவான், வேலையால வருவான், அப்படியே திரும்பி அடுத்த வேலையை போவான். ஆனா இப்ப நாங்கள் வேற தப்பா சொல்லல, சில கலைஞர்கள் இங்கே வரும் பொழுது வெளிநாட்டுல இருந்து அவரோட நான் ஒரு முறை இதனோட தலைவரை கார்ல ஏற்றி கொண்டு போயிருக்கிறேன், அவரோட படையிருக்கிறேன். அப்ப அதுக்கு பிறகுதான் சார் நீங்கள் டைரக்டரா அப்படிங்க, நீங்கள் உதவி செய்யுங்க, நாங்க எங்க வாங்குவோம், நீங்களும் கலைஞர் நானும் கலைஞர், அப்படித்தான் நான் பார்க்கணும், நான் யார் நீங்கள் எப்படி ஆச்சரியமா இருக்கும். ஒரு முறை பேர் சொல்ல விரும்பல, ஒரு அந்த சுருக்க சுத்திக்கிட்டு வாங்கணும் நாமளான்னு கேட்டேன். நான் நீங்களும் எடுத்துட்டு வேற இங்க ஆக்கள் இல்லை, அதுல நிக்கிறவர் 2 ரேடியோ நடத்துறவர், இதுல நிக்கிற 2 நாக்களை வச்சிருக்கிறவர், நாங்களும் நின்று அவன் நிக்கிறோம்னா இந்தியா மாதிரி இங்க கோப்பி எடுத்துட்டு வர்றதுக்கு கஷ்டப்படுறதுக்கு ஒரு ஆள் இல்லை, நாங்க தான் எல்லா வேலையும் செய்யும், நாங்க தான் அவைய உயர்த்துறது, உயர்த்தி போட்டு அது எங்கட பிள்ளை. நிச்சயமா அவ இப்ப உண்மையிலேயே இப்ப கனடாவிலும் கூட ஒரு காலத்திலே திரைப்படம் கூட தயாரிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அது ஒரு நாளோ ஒரு வாரமோ ஓடின படங்களாக இருந்தாலும் கூட இப்போ சமீபத்தில் கூட ஒரு சில முயற்சிகள் வந்தாலும் கூட அந்த ஆரம்பத்தில் இருந்த வீச்சு இப்பொழுது இல்லை என்று நான் நினைக்கிறேன். அப்படித்தானே? காரணம் இப்ப உள்ளவர்களுக்கு நீர் கதைக்கும் தமிழ், நான் கதைக்கும் தமிழ் விளங்காது. நம்பர் 1 வேற பார்க்க போய் நம்ம 15, 18, 20 வயதுனா வேலை இங்க பிறந்தாக்கள் தான். அடுத்த சேட்டலைட் தொலைக்காட்சி முந்தி அப்பா அம்மாக்கள் வீட்டுல பிள்ளைய விட முடியாததுக்கான தான் ப்ரோக்ராம்ல கூடியிருந்தோம், அவைய பார்ட்டிசிபேட் பண்ண வச்சினோம். என்னுடைய மகன் கீபோர்ட் கர்நாடிக் எல்லாம் படையிருந்தார், மகள் வயலின் படையிருந்தாங்க. அதோடு சேர்ந்து பாரதி ஆர்ட்ஸ் இருந்தது, எனது குடும்ப உறவினர்கள் பலர் அதுல இருந்தார்கள். நான் பெற்றோருடைய உதவிதான் எங்களை பாடல்களாக இசை மாற்றியது. அவர்கள் அதை மறக்க கூடாது. பிள்ளைகள் அப்பாக்கள் கூட மேற்கெடுத்தான் நாங்கள் உள்ள பேர் எடுத்தோம்ன்றது, அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு முதியவர் இல்லை, முதியவற்றை சொல்ல கேட்கறதுக்கு இளைஞர்கள் இல்லை. 2 பிரச்சனை இருக்கு. அப்ப நாங்கள் என்னுடைய நாடகங்கள் எங்களோட தமிழ் கிட்டத்தட்ட 60-70 வயதாக்களுக்கு தான் நகைச்சுவையாக இருக்கும். இப்ப உள்ளதுல சிரிக்கவே தெரியாது. அப்ப ஒரு வீட்டை விசிட் போனா ஒரு பொம்பளை பார்க்க போறதாக ஒரு வீட்டை அவன் சிரிச்சுதான் பொம்பளை நல்ல பிள்ளை நடுகளும் குனிஞ்சதெல்லாம் நிமிர இல்லையாண்டு மற்ற அந்த பிள்ளை மெசேஜ் அனுப்பி கொண்டிருக்கு, மெசேஜ்ல டெலிபோன் ஆயிடுச்சு, அதெல்லாம் தலை குனிஞ்சு அப்ப அப்படின்னு சொன்னா எதுவும் ஒரு முறை இருக்கு. ஒரு திடீர் விழா போனேன், 5 மாவில வச்சிருந்தோம். கேமராவில் எடுக்க வேண்டாம், மங்களம் அமங்கலம் 3 மங்களம் 5 அமங்கலம் விளங்க இல்லையா, வாழையில தலை வாழையில இந்த பக்கம். இதெல்லாம் தெரியாட்டா ஒரு முதியவர் இருந்தால் முதல் நாளை கேட்டு என்னென்ன ஒரு புத்தகம் இருந்தோம். அந்த புத்தகம் நான் நினைக்கிறேன் 2000-3000 பக்கம் இருக்கும், பெரிய புத்தகம். அதுல எல்லாமே இருக்கும். ஒரு முறையோட மங்கள தோரணம், மகர தோரணம், தோரணம் அப்படி கட்டுறது, புத்தகம் அப்படி வைக்கிறது. பதியுதீன் முகமது இந்த எஜுகேஷன் கோப்பா கிறிஸ்டியன் காலேஜுக்கு வந்ததாகும் ஆசிரியர். அதுல நிறவடம் வச்சது தட்டுப்பட்டு விழுதா, அதுக்குள்ள தண்ணி இல்லை. அப்ப யாரு தீப்பொறி பத்திரிகை தெரியும், தீப்பொறி பத்திரிகை அவர் எழுதி விட்டார், கல்வி அமைச்சர் கனகச்சம்பள நிறவுடத்தில் தண்ணி இல்லை. நீங்க தீப்பொறி பேப்பர் வாசிக்க மாட்டீங்களா? என்ன அதை பற்றி அறிந்திருந்தேன், நான் நேரடியாக அந்த வசனங்கள் எழுதுறதுக்கு அவரை விட்டா ஆக்கள் இல்லை. ஆனா அல்பத்திரிய இதுக்கு முன்னாலே உண்ணாவிரதம் இருந்தவ, அதுல அவர் இருந்த உண்ணாவிரத பகுதியிலே யாழ் மாநகர சபை பல இலைகளை துப்புரவு செய்த சாப்பாட்டிலே இதை விரவே சாப்பிடுறோம். அவற்றி எழுத்து அது சொல்லுவார். ஏன்னா தமிழ் கட்சிக்கு எல்லா சில்லும் போய் இப்ப ஒரு சில்லு வந்திருக்குது, அதான் அந்த சில்லு பேர் அந்த நிதி. அப்ப அந்த வசனம் அதாவது இப்ப கருணாநிதியை எப்படி பாக்குறோம்னு தெரியாது, நான் இப்படி பாக்குறேன். அப்படி இலக்கியத்தோட தான் அது எழுத்து இருக்குல்ல, அந்த அண்ணாத்தையே பாருங்க, நாங்கள் கூட்டம்னு சொல்லுவோம், அவங்க சொல்லுவாங்க கைச்சேரி என்று. மாதமோ சித்திரை மக்களோ, நேரமோ பத்தரை மக்களோ நித்திரை, அவற்றை பயக்கலாத வந்து கொண்டே இருக்கும்.
அப்ப அதுகளை அப்படி தமிழை சொல்லி கொடுக்கறதுக்கான டீச்சர்ஸ் இல்லை. நீங்க சொன்னீர்கள் கலைஞர்களுக்கு ஓய்வு இல்லை என்று. ஆகவே உங்களுக்கும் ஓய்வு இல்லை. நீங்கள் உங்களுடைய கலை இலக்கிய முயற்சிகளை எப்படி இப்பொழுது தொடர்கிறீர்கள்? இல்ல, பத்திரிகையில் எழுதுறது நான் எனக்கு ஸ்ட்ரோக் வந்த பிறகு ஓய்ஞ்ச பிறகு நான் டைப் பண்ணித்தான் நான் இருப்பேன். தமிழ்ல டைப் பண்ணுவேன். என்னன்னா அதனை திரும்ப நான் சொல்ல விரும்புவேன்னா, அதனை வாசிச்சு இங்கெல்லாம் புத்தகம் இருந்து ஒரு புத்தக கடை போனா இலங்கையில இங்க வெளியிட்ட புத்தகங்கள் ஒரு மூலையில அப்படியே நூல் அடிச்சு போய் இருக்கும். வாங்குறதுல ஒருவர் கூட புத்தகங்கள் வாசிக்கிறேன் இல்ல. புத்தகங்களை வாங்குற ஆட்களுக்கு வாசிக்கிற திறமை இருக்கோ தெரியாது. ஒரு புத்தகம் ஒரு துறையில இருக்கும். என்ன அந்த நான் எந்த புத்தகம் வந்தாலும் வாசிக்கலாம். எனக்கு பத்திரிகை நான் யாழ்ப்பாணம் கொழும்பு நான் முதல் செய்கிறது போய் புத்தகங்கள் வாங்கி பேக்ல எடுக்கிறான். போ ஸ்பீடா வாசிச்சு பழகிடுவேன். மரண நாவல்கள் எல்லாம் ராணிமுத்து எல்லா விதமான புத்தகங்களையும் நான் வாசிக்கிற வேகமும் கூட வாசிக்கிறதுல ஒன்று. சுவாமி விவேகானந்தர் அமெரிக்கா போயிருந்தார். அமெரிக்கா போயிட்டு லைப்ரரியில போய் ஒரு புத்தகம் கட்டுகிறான். அவன் கள்ளச்சி விழுந்து ஒரு 15-20 வருஷம் சென்று புத்தகத்தை கொண்டு வந்து கொடுத்தானா. கொடுத்து அவன் திரும்புறது கிடையாது. புத்தகம் திருப்பி கொடுத்தா கேட்டா என்னன்னு சில பேர் பக்கமா படிப்பார்கள், சிலர் அத்தியமா படிப்பார்கள். அவ்வளவு ஸ்பீட் எங்களுக்கு. எனக்கு ஞாபகம் நான் அந்த சொக்கன் மிகவும் புத்தியும் துணிவும் உள்ள அந்த வாசிக்கிற ஸ்டைல்னு சொல்லி தெரியணும் பாத்தியா. அதுக்கும் அடிவிடும். அப்படி அவர்கள் அடித்துரைத்து செய்தபடியாதான் எங்களோட தமிழ் மற்றது வானொலியில சில பேர் நீங்கள் எழுதுலாம் அமெரிக்கா சந்து வந்திருக்கீங்களா. அதுக்கப்புறம் நீர் மூச்சு விட ஆமா கதைச்சா உமக்கும் தம் முடிச்சுப்போம் கேட்கிறவன் ஒரு அம்மமாக. நான் ஒரு அறிவிப்பாளர் பேர் சொல்ல விரும்புகிறேன். சொன்னான் அங்கால 65 வயது காது கேட்கிறது குறைந்த ஒரு அம்மம்மா இருக்கிறார். இப்ப நீங்க செய்தியையோ எதையோ வாசிக்கல திட்ட தெளிவா கொடுக்கப்படணும். பழைய ஆக்கள் வாசிப்பீர்கள் இன்று சில பேர் வாசிப்பேன். இன்று குழம்பில் குண்டு வடி இந்த கம்ப்யூட்டர்ல இறக்கி வாசிக்க வெடித்ததில் 4 பேர் கொல்லப்பட்டனர் அப்படின்னு ஒரு செய்திக்கு இல்ல. நான் அவைக்க கிண்டல் பண்றதுக்கான சொல்லல. நீங்கள் கொடுக்க இந்த நான் கணவரி சொல்றேன். இந்த நியூஸை நீ ரெக்கார்ட் பண்ணி திருப்பி 6 இருந்து கேளு. நாங்கள் ஆரம்பத்துல நாங்களே பல தடவை பேச்சு வாங்கியிருக்கோம். நானும் கருவும் ஒரு மைக்ரோஃபோன்ல தான் நாங்க செய்யறாங்க ரெக்கார்டிங் தெரியும். அப்ப கரு எந்த அடிச்சாருன்னா நான் அங்கால ஓடுவேன். அப்ப எந்த சத்தம் வராது. கிட்ட வந்து கதைங்களோட பேசுவேன். அந்த நேரம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இல்லாத காலம் சவுண்ட். அப்ப நான் மோஷன் கதைக்கிற மாதிரி ஒரு சத்தம். அப்ப நான் பல்லுத்துறை கொண்டு கதைக்கிற மாதிரி கதைக்க டொய்லெட் அமர்த்த அந்த சத்தமும் அதை மைக்ரோஃபோன் வச்சு பிளாஷ் பண்றதை எடுத்து இந்த பல்லு திறதை எடுத்து ஒரு அவருக்கு எண்ணெய் கொதிச்சு கடுகெல்லாம் வந்து கையெல்லாம் வேண்டாண்டு தாச்சி அடுப்புல வச்சு கடுகை போட்டு அதுக்குள்ள தண்ணியை தெளிச்சு அது சுள்ளொண்டு வரைக்கும் அந்த சத்தத்தை எடுத்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இல்லாத காலம். அப்ப நாங்க நினைச்சு பார்க்க மாட்டோம். கஷ்டப்பட்டு ஒரு கலையை நாங்கள் வளர்த்தது, கலைஞர்களை உருவாக்கினது. கனடாவில எனக்கு இப்ப கிட்டத்தட்ட எனக்கும் செறிமுருகனுக்கும் ஒரு கீதவாணி ஆக்களுக்கும் சேர்த்து ஒரு விழா வச்சவே. அதுல என்னன்னு சொன்னா அப்படியான கலைஞர்கள் ஓய்ந்திருக்க மனம் சரியா நீங்க கேட்டீங்களே என்ன செய்யற வேதனைப்படும். நான் உலகத்தை செய்தனே, நான் தனியா இருக்கிறனே. இப்ப நாங்கள் விழாக்கள் ஒரு 5 பேர் மோல்ல சந்திக்கிறாங்களோ ஒரு சனிக்கிழமையும் சந்திச்சு கதை சிரிச்சுட்டு வருவோம். அப்படி ஒவ்வொருத்தரும் தங்களுக்குள்ள ஒரு வட்டத்தை உருவாக்கவும். போக்குவரத்து பிரச்சனை எனவே இருக்கு. கார் ஓடையிலாது, பஸ் எடுத்து போயிடாது, வீல் அவை இப்ப கேட்டீங்களே மேடை இப்பவும் இந்த கோவிட்டாலதான் பிரச்சனை. எல்லாத்துக்கும் சீனியர்ஸ் ஹோம் இருந்தது. கருணான் எல்லாம் போய் இருந்து கதை சிரிச்சுட்டு வருவோம் ஒவ்வொரு சாட்டர்டே. அப்படியான இதுல இருந்து இனி உருவாக்குறது கஷ்டம். ஏன்னா போக்குவரத்து பிள்ளைகளால ஏற்றி இறக்க முடியும். கேட்டீங்களே ஏன் இப்ப அந்த இதுல எல்லாம் இல்லைன்னு அப்பா அம்மாவுக்கு நாடகங்கள் கேட்க விருப்பம், அவரோட கதைக்க விருப்பம். அதாவது ஒரு சீனியர் உங்களோட நின்று கதைச்சால் அவரோட தண்டிச்சு 3 நாள் சொன்னாலும் மினக்கட்டு கதைக்க பழகுங்கோ. ரெண்டாவது ஏதோ சொல்ல விரும்பி நமக்கு காக்கள் இல்லை. உண்மை உண்மை உண்மை. அது ஒரு வீட்டை பார்த்தீங்கன்னா பலாலியும் கிளாலையும் அடைச்சி போட்டு இருக்குது. காதும் போட்டு வாயும் போட்டு சண்டையும் போட்டுனா என்னண்டு
அருமை. ஓகே, நன்றி பிரபா. இன்னொரு முறை நாங்கள் சந்திக்கவும் கதைக்கவும். நிச்சயமா அண்ணா, நீங்கள் இவ்வளோ நேரம் பேசியது, மனம் பட்டு பேசியது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. பக்கத்திலேருந்து உங்களுடைய முகம் பார்த்து பேசியது போல இருக்கு. அவ்வளவுக்கு பல அனுபவங்கள், பல நிகழ்வுகளை பற்றி அறிந்து கொண்டேன். நான் என்ன நினைத்தோனோ அதை தாண்டி நீங்கள் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். அதற்கு எமது வானொலி சார்பாகவும் நன்றியை தெரிவிக்கின்றேன். மிகுந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நான் இந்த பேட்டியில கனவுடையங்கள் நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன். கதைக்க போய்க்கொண்டிருக்கேன், மிஸ் பண்ணியிருப்பேன். கேட்டுக்கொண்டு என்ன வச்சேன், என்ன விட்டேன், என்ன அதை சொல்லல, இது ஒரு மணிக்கு எத்தனையோவா ஒரு பேர் சொல்ல மாட்டேன்னு ஒரு வந்திருந்தார் முக்கிய அரசியல் பிரமுகர். அப்பொழுது விரும்பாத ஒரு ஆளை 3 நிமிஷம் மட்டும் பேச சொன்னதாகும். அவர் சொன்னார், 30 வருடம் பழகிய தந்தையை பற்றி நான் 3 நிமிஷத்தில் எப்படி பேசுவேன்னு கேட்டாராம். அதனால்தான் எங்களை எவ்வளவோ அனுபவம் நன்மதியுமே அதை நல்ல இதை அக கேட்கவே கனவேர் கவலைப்படணும். ஐயோ நாங்களும் இருந்தோம் இப்படி இதை கேட்க தன்னஞ்சந்தர்ப்பம் கிடைக்கின்ற கனவேற்கான நீங்கள் செய்யும் நிகழ்ச்சிகளை வீட்டில் இருக்கும் முதியவர்களுக்கு நல்லதோ கெட்டதோ அவர்களுக்கு பிடிக்கக்கூடிய நிகழ்ச்சியை குறிப்பிட்ட நாளுக்கு கழிச்சு அப்படி செய்தீங்கன்னா அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். கண்டிப்பா. நன்றி பிரபா. நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. நன்றி.